பவுலிங்னா இப்படி இருக்கணும். இல்லைன்னா பந்த தூக்கி வீசிட்டு நல்லா விளையாடுறதுக்கு லாய்க்கு இல்லைங்க அப்படின்னு போயிரணும். அப்படின்னு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, மத்த அணிகள பார்த்து சொல்ற அளவுக்கு ஒரு மேட்ச். ஆர்சிபி இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாரி டெல்லி அணி பார்த்தீங்கன்னா, உங்க பவுலிங் எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. நாங்க 260 அடிச்சாலும் நீங்க திருப்பி அடிச்சு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த கருமாந்திரத்த எதுக்கு அடிச்சுட்டு, நீங்களே அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆல் அவுட் ஆயிட்டோம் அப்படின்னு டெல்லி அணி பேட்ஸ்மேன்ஸ் சொல்ற அளவுக்கு 75 ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் ஆகிவிட்டது டெல்லி அணி. நல்ல வேலைடா சாமி 49 ரன்னுக்கு நம்ம ஆல் அவுட் ஆகல. இல்லைன்னா ஆர்சிபி அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சு மத்த டீம்கள எல்லாம் வறுத்தெடுத்திருக்கு அப்படின்ற மாரி முதல்லயே ஹேசல்வுட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க ஹேசல்வுட் நம்ம ஆல்ரெடி 49 ரன்னு நம்ம எல்லாரும் போட்டு கலாய்க்கிறாங்க. அதனால நீங்க ஆல் அவுட் பண்றீங்க. 30 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்றீங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல ஹேசல்வுட்க்கு என்ன தோணுச்சோ தெரியல. போட்டு எறிஞ்சிட்டாரு. 4 விக்கெட் எடுத்தாரு. புவனேஸ்வர் குமார் ஒரு 4 விக்கெட் எடுக்க, மிச்சம் 3 விக்கெட் எடுக்க அவ்வளவுதான். மொத்தமா முடிஞ்சு போச்சு டெல்லி அணி. போன மேட்ச்ல 260 அடிச்ச அணியா இந்த அணி அப்படின்னு நம்மளே கேட்கற அளவுக்கு. அதுல அபிஷேக் போரேல் மட்டும் என்ன வர்றீங்களா போரேல் நான் மட்டும் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்னு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்னுக்கு மேல அடிக்க அவ்வளவுதான். எப்படியோ 75 தாண்டியாச்சுடா சாமி அப்படின்னு நெஞ்சில கைய வச்சு ஆப்பாடான்னு மூச்சு விடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆட்டம். அதுக்கப்புறமா இறங்குனா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா விடுவாங்களா? நாங்கலாம் என்னங்க நீங்க 260 நாங்க 18 ஓவர்ல அடிப்போம். இதெல்லாம் விடுவோமா அப்படின்ற மாரி 6 ஓவர்ல அடித்து விட்டார்கள். ஒரே விக்கெட் மட்டும் தான் போயிருந்தது.